அதுக்கு நேர காலங்கள் ஒதுக்கோடும், குர்ஆனை விளங்கோடும், ஹதீஸை விளங்கோடும், சட்டத்திட்டங்களை விளங்கோடும். தவறுகளை செஞ்சுட்டு என்ன செய்ய எனக்கு தெரியாதே, யாரும் சொல்லித்தர இல்லையே என்று யாரும் தப்பேல. குர்ஆன் ஹதீஸை விளங்கினவங்க அவங்க மக்களை தேடி தேடி கற்றுக் கொடுக்கணும். அவங்க தெரியாத மக்கள் எங்கட காலடிக்கு வரட்டும், நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம் என்று அவங்க இருக்கேன். இல்ம கற்றுக்கொண்டவங்க, குர்ஆன் ஹதீஸை விளங்கினவங்க, உலமாக்களை பொறுத்த வரையில எங்களையும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. நாங்க தெரியாத மக்களை தேடி தேடி, மக்களை நாடி, மக்களோட காலடிக்கு போய் இந்த தீன, இந்த இஸ்லாத்தை, இந்த குர்ஆன் ஹதீஸை சொல்லிக் கொடுக்கிறது எங்களையும் கடமை. ஏனென்றா இல்ம கற்றுக்கொண்டவங்களுக்கு உதாரணம் மத்தலுமா பாத்தனி அல்லாஹ் தஆலா இன்னல் இல்மி வல் ஹுதா கமதலி கைஸ் என்றார். எந்த நேர்வழிய அறிவை கொடுத்து அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அதுக்கு உதாரணம் ஒரு வேதத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. இது உலமாக்களுக்கு உள்ள ஹதீஸ், உலமாக்களோட இது குர்ஆன் ஹதீஸை விளக்கினவங்க, மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கொண்டவங்க. அது உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமாருடைய வாரிஸ், அனந்தரக்காரர்கள் என்ற அடிப்படையில அவங்களோட பொறுப்பையும் அவங்க விளங்குவோம். எங்களோட பொறுப்பை நாங்க விளங்குவோம், பொதுமக்கள் அவங்கள பொறுப்பை விளங்குவோம். அப்ப மேகம் இருக்குது, மேகம் வந்து அது தானாகவே போகும். எந்த பகுதிக்கு அல்லாஹ் மழை பெய்ய நாடுறானோ அந்த பகுதிக்கு மேகம் தானாக போகும். வேகமே போகுது, வேகமே போய்தான் மழை பெய்யுது. அது சில நேரம் கல்லுல மழை பெய்யுது, அந்த கல்லா இருந்தால் தண்ணி எடுக்காது. சில பகுதிகள் அது பூமியில தண்ணியை உரியக்கூடிய தன்மை உள்ளது, அந்த பகுதிக்கு மழை பெய்ஞ்சா அது தண்ணியை எடுத்துக்கொள்ளும். அதுல இருந்து மரம் மட்டைகள் மக்கள் விவசாயம் செய்யறாங்க, விளைக்கிறாங்க, அதுல இருந்து மக்களுக்கு பிரயோஜனமானது எல்லாம் விளையாது. இதே போல எங்களோட அறிவு, எங்களோட குர்ஆன், எங்களோட ஹதீஸ், எங்களோட தீன், எங்களோட இஸ்லாம், எங்களோட கலிமா முழு உலகத்துக்கும், முழு மனித சமுதாயத்துக்கும் இது பங்கு வைக்கப்படும். மக்கள் எங்கட காலடிக்கு வரட்டும் என்றிருந்தா அப்படி அல்லாஹ் ஒரு முறையை செய்யவில்லை. ரசூல்மார் எல்லாரும் அவங்க இடத்துல குந்தி கொண்டிருந்தாங்களா, அவங்களோட வீட்டில் இருந்து கொண்டிருந்தாங்களா, உங்களுக்கு மார்க்கம் தேவையா எனக்கு இந்த வாங்கன்னு சொல்ல இல்லை. அவ்வளோ ரசூல்மாரும் மக்களோட காலடிக்கு போனாங்க, அவ்வளோ ரசூல்மாரும் மக்களோட காலடிக்கு போனாங்க. மக்கள் கிட்ட போய் சொன்னாங்க, மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு போவாங்க. கண்ணியமான நபி, படைப்பினங்களே சிறந்தவர் வேறான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட காலடிக்கு போனாங்க. பஜார்ல போய் சொல்லுவாங்க, யா யுஹன்னாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, ஏ மனிதர்களே நீங்க அல்லாஹ் ஒருவனுக்கு சொல்லுங்க வெற்றி பெறுவீங்க. மக்கள் கேட்பாங்க, மாலி ஹாதர் ரசூல் யாகுலு த்ஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக், இந்த ரசூலுக்கு என்ன பிடிச்சிருக்குது, இவர் சாப்பிடுறார், பஜார் வழியை சுத்தி கொண்டிருக்கிறார். பஜார் வழியை சுத்தினது சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, வியாபாரத்துக்கு அல்ல. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட போய் அல்லாஹ்வை பத்தி சொன்னார். அந்த ரசூலுல்லாஹ் வரக்கூடிய நேரத்திலே ஹஜ்ஜி நடந்து கொண்டுதான் இருந்தது. அது ஒரு வித்தியாசமான ஹஜ்ஜா இருந்துச்சு. அவங்களோட மனோ இச்சைக்கு ஏற்ற மாதிரி ஹஜ்ஜி எல்லாம் மாற்றி குழப்பி அடிச்சிருந்தாங்க. எனவே ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்கள் அவங்களோட காலடிக்கு போவாங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தை கலிமாவை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி மார்க்கெட்டுகள், சந்தைகள், அதுகளுக்கு போவாங்க. மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள், எங்கெங்கெல்லாம் மக்கள் ஒன்று கூடுவாங்களோ அந்த இடங்களுக்கு எல்லாம் போய் சொல்லுவாங்க. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, அந்த பொறுப்பு எங்களை பொறுப்பு தான். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அந்த ஒரு ஹஜ்ஜி தான் செய்தாங்க. அரஃபாவுடைய